எனக்கு பசிக்கலம்மா, நீ சாப்பிட்டு படு. உனக்கு என்ன ஆச்சு? எல்லாம் தோளுக்கு மேல வளர்ந்துட்டீங்கல்ல, ஆளாளுக்கு பேசுவீங்கடி. எனக்கும் பசிக்கல, நானும் சாப்பிடல. போதுமா போதும். என்னடா சாப்பிடுற? ஐயோ செல்வம், இன்னும் எத்தனை நாள்ப்பா பேங்க் போவ? இன்னும் 2-3 நாள் தான்ப்பா. அதை முடிச்சு கொடுத்துட்டேன்னா நமக்கு செட்டில்மெண்ட் பண்ண வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு சரியா இருக்கும். சரிப்பா சரி. என்னங்க, நான் கிளம்புறேன். சரி மகா, நானும் பேங்க் போயிட்டு வந்துடுறேன். நேத்து மாதிரி நாள் பூரா பேங்க்ல இருந்து ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஓகே மகா. மகா, என்னம்மா சாப்பிடாம போற? சாப்பிட்டேன் மாமா. கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சதும் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதுக்கு இப்பவே சில டீலர்ஸ் எல்லாம் மீட் பண்ணலான்னு போறேன். அதான் கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டேன். நான் கிளம்புறேன். சரி. பாய். என்னத்த சாப்பிடுறான் இவன்? மா, அக்கா எங்க? அவ செல்வம், செல்வம், இந்த வீட்ல என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு நீ ஒருத்தனாவது இருக்கியே. என்னக்கா இப்படி சொல்ற? நம்ம வீட்ல எல்லாருக்குமே உன் மேல அக்கறை இருக்கு. சரி சாப்பிடு. நான் சாப்பிட லேட் ஆகும்டா. அம்மா எதுக்காக என்ன தேடின? அது ஒண்ணும் இல்லக்கா, கோகிலா வீடியோ நெட்ல வந்தது பத்தி நீதான் முதல்ல சொன்னியா? அதெல்லாம் ஓகே தான். ஆனா மகா கிட்ட கோகிலாவை பத்தி தப்பு தப்பா பேசுனியாமே. அம்மா அப்பா 2 பேருமே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அக்கா, நமக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. திவ்யாக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நாம் இப்படியே எடுத்துக்கட்டி பேசுவோம்? அடுத்தவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி பேச வேண்டாம்க்கா. ஓஹோ, அட்வைஸ் பண்றதுக்காக தான் என்ன தேடினியா? அக்கா, நான் கூட அக்கா மேல இருக்கிற பாசமோன்னு நினைச்சிட்டேன். ஆனா ஒண்ணு செல்வம், உன் குழந்தையாவையும் திவ்யாவும் ஒரே தட்டுல வைக்காத. கோகிலா மாதிரிலாம் திவ்யா கிடையாது. அக்கா, கோகிலா என்னக்கா தப்பு பண்ணா? தன்னை விரும்புறேன்னு சொன்ன பையனை பார்க்க போயிருக்கா. அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்து அது வீடியோவா பரவிச்சு. அவ்வளவுதானே? நடந்தது ஒன்னும் கெட்ட விஷயம் இல்லக்கா. இது எந்த ஒரு டீனேஜ் பொண்ணுக்கும் நடக்கிற விஷயம் தானே. இதுல கொழுந்தியா என்ன, தங்கச்சி என்ன? நான் சொல்ல வந்தது என்னன்னா, நம்மளால முடிஞ்ச ஆறுதல் சொல்லலாம். அதை விட்டுட்டு அடுத்தவங்க மனசு நோகிற மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் செல்வம், அந்த வீடியோ ஊரெல்லாம் பரவிருச்சு. ஆள் ஆளுக்கு போன் பண்ணி விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இதே மாதிரி தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பியா? அக்கா, ஊர் பேசுதுங்கிறதுக்காக நாமளும் பேசலாமா? அப்ப நமக்கும் மத்தவங்களுக்கும் என்னக்கா வித்தியாசம் சொல்லு? நாம நல்லது மட்டுமே பண்ணலாம். அப்பதான் நமக்கும் நல்லது நடக்கும். அப்படி சொல்றா செல்வம். வெண்ணிலா, இனிமேலாவது தம்பி சொல்ற மாதிரி நடந்துக்க. சொல்லுங்க அத்தை. மாப்ள, வீட்லயா இருக்கீங்க? சொல்லுங்க அத்தை. கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? என்னத்த, ஏன் பதட்டமா பேசுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? நீங்க வீட்டுக்கு வாங்க மாப்ள, சொல்றேன். அத்தை, மகா இப்பதான் கார்மெண்ட்ஸ் விஷயமா வெளியே போயிருக்கா. மகா கூட வேணாம் மாப்ள, நீங்க மட்டும் வந்தா போதும். சரிங்க அத்தை, நான் உடனே வரேன். என்னாச்சு விஜய்? கோகிலாவோட வீடியோவை யார் அப்லோட் பண்ணதுன்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? யாருன்னு கண்டுபிடிக்க முடியல மகா. ஆனா எங்கிருந்து அப்லோட் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. எங்க இருந்து? மலேசியால இருந்து. மலேசியால இருந்தா? என்ன டைமுக்கு அப்லோட் ஆயிருக்குன்னு சொன்னாங்களா? நேற்று ஈவினிங் 4 o'clock. நேத்து அண்ணி வீட்டுக்கு வரப்போ ஒரு 4:30 மணி இருக்கும். கோகிலாவும் 3 to 4 தான் அந்த ஜவுளி கடைக்கு போயிருக்கான். அங்க எடுத்த வீடியோ இங்க இருந்து மலேசியாவுக்கு போய்
அங்கிருந்து அப்லோட் ஆகி ஷேர் ஆயிருக்கு. ஆனா அண்ணி வீட்டுக்கு வரப்போ 10 பேருக்கு மேல அவங்களுக்கு கால் பண்ணி விசாரிச்சதா சொன்னாங்க. நீ சொல்ற கணக்கு வச்சு பார்த்தா இந்த சதிக்கு பின்னாடி உன் அண்ணி இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது மகா. ஆமா, எனக்கும் அதே சந்தேகம் தான் விஜி. ஒருவேளை வீடியோ எடுத்தது கூட அண்ணியா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இருக்கலாம். ஆமா, உங்க அண்ணிக்கு வேண்டியவங்க யாராச்சும் மலேசியால இருக்காங்களா? ஏன் அஸ்வினா இருக்க கூடாது? அஸ்வினா? ஆமா, அஸ்வினா தான் இருக்கணும். ஏன்னா கார்மெண்ட்ஸ் கம்பெனியை நம்மள வாங்க விடாம பண்ணதும், கம்பெனியை ஒரு பில்டருக்கு விற்கிறதுக்கு அஸ்வினுக்கு ஹெல்ப் பண்ணதும் வெண்ணிலா அண்ணி தான். அது அவங்கள என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அஸ்வின் என்ன பழி தீக்கணுங்கிற வெறியில இருக்கான். இத அண்ணி அவனுக்கு அனுப்பியிருந்தா என்ன பழி தீக்கிறதுக்கு அவனுக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ் தானே. அதுவும் இல்லாம அவர் எனக்காக விஆர்எஸ் வாங்கி அந்த பணத்துல கார்மெண்ட்ஸை வாங்கிடுவோங்கிற ஆத்திரமும் அவனுக்கு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல சிக்க வச்சு என்ன டைவர்ட் பண்ணிட்டா நான் கம்பெனியை வாங்க மாட்டேன்னு அவன் கணக்கு போட்டிருக்கலாம்ல. அஸ்வினை விட்டு தள்ளு. அவன் உன்னை பழி தீக்கிறதுக்கு காரணம் இருக்கு, அதனால அவன் செய்யலாம். ஆனா இவ்ளோ கேவலமான ஒரு காரியத்தை உன் அண்ணி எப்படி செய்யலாம்? அவங்க ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க அவங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? அவங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கால்ல. அன்னைக்கு எப்படியாவது என்ன அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எந்த ஒரு சங்கடமோ எத்திக்ஸோ அதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அப்படி எந்த ஒரு எத்திக்ஸும் இல்லாதவங்க மேல நீ மட்டும் எதுக்கு இன்னும் இறக்கம் காட்டிட்டு இருக்க? உன் வாழ்க்கையில விளையாண்டது பத்தாதுன்னு இப்போ உன் தங்கச்சி வாழ்க்கையிலேயே விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பண்றதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நீ செல்வா அண்ணா கிட்ட மறைச்சிட்டு இருக்க போற?